சைதாப்பேட்டை 48வது வார்டு பகுதி ரஹ்மானியா பள்ளிவாசல் சன்னதி தெரு பகுதி நுழைவாயிலில் சாக்கடை தண்ணீர் தேங்கி நின்ற சாலை மோசமான நிலையில் உள்ளது. சன்னதி தெரு மற்றும் அதன் அருகில் உள்ள 4 தெருக்களுக்கும் அதுவே பிரதான வழிபோக்கு சாலையாக அமைந்துள்ளது. சுமார் 1000 குடும்பங்கள் நடமாடும் பாதையாக உள்ளது. மக்கள் அதன் வழியாக நடமாட மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஏற்கனவே கொரோனா மற்றும் தொற்று நோய்கள் பரவி வரும் நேரத்தில் இந்த சாக்கடை நீர்த்தேக்கம் பெரும் நோயை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஓடை அருகே பாலம் வேலை நடத்தும் கழிவுநீர் இன்னும் தேங்கித்தான் இருக்கிறது. எனவே தக்க நடவடிக்கை மேற்கொண்டு சாலையை சரி செய்து தருமாறு மாநகராட்சி அலுவலகத்தில் நெல்லை பகுதி திமுக மகளிர் அணி அமைப்பாளர் எஸ் காமிதா தலைமையில் மனு கொடுக்கப்பட்டது. இதில் நெல்லை மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் TM சவுந்தரம், ஜூலியட், மேரி, பிந்து, சிராஜ் பானு, பாத்திமா மற்றும் அப்பகுதி 48வது வார்டில் அந்த ரோடு சன்னதி தெருல ரோடு சாக்கடை அப்படியே தேங்கி நிற்கி மழை பெஞ்சா நடமாடவே முடியலை. கிட்டத்தட்ட 1000 குடும்பம் இருக்குது. அங்கே 1000 குடும்பத்துக்குமே பாதிப்பு தான். நடக்க முடியலை. சுற்றி சுற்றி போகிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் கார்பரேஷனில் கவுன்சிலர் மனு கொடுக்க வைக்கிறோம். ஹமிதா, நெல்லை பகுதி செயலாளர். பகுதியில் ரோடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பாதாள சாக்கடைலாம் தோண்டி போட்டிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு சரி பண்ணவே இல்லை. அது மாதக்கணக்கில் இருக்குது. சின்ன பிள்ளைகள்லாம் அதில் தான் நடமாடுது. நைட்டில் வர்றவங்களுக்குலாம் வழி தெரியல. திடீர்னு பள்ளம் இருந்தால் அதெல்லாம் விழுகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மனு கொடுக்க வந்திருக்கோம். அதை எப்படியாவது எங்களுக்கு உடனே அதை சரி செய்து அந்த இடங்களை சரி செய்து கொடுக்க வேண்டும். சவுந்தரம், மாநகர மகளிர் அணி அமைப்பாளர். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.